கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அளவறிந்து செயல்படணும் அப்படின்னு யார் வேணா சொல்லலாம். ஆனால் அளவை யாரும் சொல்ல முடியாது. அளவு ஆள்காலுக்கு மாறுபடுது. அளவறிஞ்சு செயல்படணுன்றது சரி, ஆனால் அது என்ன சொல்ல முடியாது. ஒரு சராசரியாக 30 வயசு உள்ள ஒரு ஆள் 2 இட்லி 1 சட்னி சாம்பார் சாப்பிட்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன், வயசு 30 இருக்கும். ஆனால் ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னா 10 இட்லி சாப்பிட்றதுக்கு பலசாலியாக இருப்பார். இல்லை 2 இட்லியும் சாப்பிட முடியாத அளவுக்கு நோனான் ஆகிட்டு இருப்பார். 30 வயசு உள்ளவங்களெல்லாம் 2 இட்லி முடியாது, சரி விட்டுருங்க. 50 கிலோ உள்ளவங்களுக்கெல்லாம் 2 இட்லி சாப்பிட்ணும் சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. 50 கிலோவில் நோயோடு இருப்பார், 2 இட்லி அவருக்கு சாப்பிட முடியாமல் சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, அளவை பொதுவாக என்ன பண்ண முடியாது, வரையறுத்து இதுதாங்க அளவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆளாளுக்கு அளவு மாறுபடுது. முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும். அளவறியணும், ஆனால் அளவு ஆளாளுக்கு மாறுபடுது. இங்கே பிரச்சனை என்னடான்னா, ஆளாளுக்கு அளவு மாறுபடுறதுனால அடுத்த ஆளை பார்த்துட்டு நான் என் அளவை நிர்ணயிக்கிறேன். இங்கே தான் குழப்பமே. எங்கடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவு தான். ஆனால் என்ன தெரியலன்னா, இன்னொருத்தரை பார்க்குறேன், என் ஃப்ரெண்டுக்குறான், அவன் 2-3 பேரோட ஃபிகர் பேசுகிறான், 2-3 காதலிக்கிறாங்கன்னு நானும் என்ன பண்ணுறேன்னா, நானும் 2-3 காதலியை தேடிக்க முடியுமான்னு நினைக்கிறேன், முயற்சி செய்கிறேன், மாட்டிக்கிறேன். ஏன், அவன் வேற நான் வேற. என் ஃப்ரெண்டும் நானும் போய் குடிக்க போகிறோம், அவன் 3/4 பாட்டில் கவுத்துக்கு குச்சிடுறான். நான் கால் மட்டுமே குச்சேன், எனக்கு அசிங்கமாகுது. அதனால் அவனை கூட போட்டி போடணுமேன்றதுக்காக என்ன பண்ணுறேன், இல்லை முழு பாட்டில் வாங்குறதுமே காசு நம்மளுது தான், ஏன் அவனை கூட கொடுக்கணும், நீ பாதி ஒரு நாள்னா நான் ஒரு நாள் பாதி அப்படின்னாக்கா பாதி பாட்டில் குடிக்கணுன்றதுக்கு பார்க்குறேன். நான் என் அளவு தெரியாமல் போயிடுச்சு. நான் அளவு அங்கே வச்சிட்டேன். அவனும் 500 ரூபாய் கொடுத்தா, நானும் 500 ரூபாய் கொடுத்தா, நானும் என்ன பண்ணேன், பாதி குடிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆளாளுக்கு அளவு மாறுபடுதுன்னு எனக்கு புரியல. ஒன்று, அந்த ஆளோட அளவை ஏன் அளவாக மாற்றுறேன், இங்கே தான் பிரச்சனை. அதர்வைஸ் என் அளவு எனக்கு புரிஞ்சிச்சானா, யாரை கூட போட்டி போடலையாண்ணா எப்படி இருக்கலாம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே போட்டி போடுறேன், அதான் என் பிரச்சனை. என் பிரச்சனை எங்கே, போட்டி போடுறேன், என் அளவு என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை போட்டி போடாமல் அசிங்கப்பட்டு ஓரம் போயிடுறேன். இப்போ கேள்வியாக வர கேட்குறேன், ஐயா நான் அளவுக்கு மீறி உடல் உறவு கொள்கிறேன், அளவுக்கு மீறி சாராயம் குடிக்கிறேன், நான் வாழ்க்கையை எப்படி நான் அந்த அளவு அறிஞ்சு வாழ்கிறது, அளவுக்கு மீறி குடிக்கிறேன்னு உனக்கே சொல்லுச்சு. ஒரு கட்டிங் குச்சை, 2வது கட்டிங் குச்சை. சில பேர்லாம் கட்டிங்லாம் கிடையாது, எவ்வளோ வருதோ அவ்வளோ ஊற்றி, எவ்வளோ அளவு பாட்டில் எல்லாம் நிறைய வீட்டில் அளவுலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இருக்காது. இப்போது சாராய்களில் போனால் அளவு ஊற்றுறாங்க, ஒரு குவார்ட்ரு வாங்கி குவார்ட்ரு காலி பண்ணுவாங்க. அது அளவுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு குவார்ட்ரு கச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் தேடி நிற்பான். பணம் இருக்கும், பணம் தான் நிர்ணயிச்சிருக்கும், சூழ்நிலை இருக்கும், சூழ்நிலை தான் நிர்ணயிச்சிருக்கோம், தவிர அளவு நிர்ணயிச்சிருக்காது. அளவுலாம் நிர்ணயிச்சிருக்கா. அன்றைக்கி நிறைய ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, அது ஆஃப் பாட்டில் வாங்கிடுவான். இல்லை போகிற வழி ரொம்ப தூரங்குது, 2 இடத்துல நிறுத்தி குடிக்கலான்ட்டு 2 குவார்ட்ரு பாட்டில் வாங்கிடுவான். தெரியாது, வீட்டில் ஃபுல் பாட்டில் இருக்குதுன்ட்டு ஃபுல்லாகவும் குச்சிடுவான். மேட்ரு என்னடான்னா, என்ன கவனிக்கலை. அப்போ எனக்கு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கும்போது கவனிக்கிறாரு, நம்ம நிறைய பண்ணுறோம், தெரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணேன், டக்குன்னு குறைச்சிக்க வேண்டியது தான். அது என்ன கேட்டால் நான் என்ன பண்ண முடியும், 3 கட்டியும் குச்சா வாந்தி எடுத்துட்றேன், நான் 2ஓடு நிறுத்தினோம், கரெக்ட் தானே. இப்போது அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, நல்லா காலிலேருந்து சாப்பிட்டுக்கிறேன், தூங்கிக்கிறேன், 3வது கட்டிங் குச்சி வாந்தி எடுக்கல. திரும்ப 4வது நாள் என்ன பண்ணுறேன், திரும்ப 3 கட்டிங் குடிக்கிறேன், வாந்தி எடுக்கிறேன். ஒரு நாள் வாந்தி எடுத்தேன், ஒரு நாள் வாந்தி எடுக்கலன்னு கவனிக்கணும். நான் என்ன எதனால் நான் அந்த 3வது கட்டிங் குச்சா வாந்தி எடுக்கலை, யார் கவனிக்கணும், நான் தான் கவனிக்கணும். இது மாதிரி ஆனால் வாந்தி எடுக்கிறேன், அதனால் என்ன பண்ண, இந்த மாதிரி சூழ்நிலை தான் வாந்தி எடுக்கலை. அப்போ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியுது, 3வது கட்டியும் குடிக்க முடியுது. இல்லைனால யார் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கல முடிவு பண்ணிட்டீங்களே. உடல் உறவு வச்சுக்கிறீங்க, டயர்டாகிறீங்க, இல்லை உடல் உறவுக்கு ஒத்து வர முடியல, மறுநாள் டயர்டாகுது, உடம்பெல்லாம் புண்ணாகுது, வலிக்குது, நொந்து போன மீன் மாதிரி ஆகிட்டீங்க, நடக்க முடியல, முட்டி வலிக்குதுன்னா யார் உஷாராயின்னா, அத்தனை நாள் என்ன பண்ணேன் நான், குறைச்சிக்கணும். சரி உடல் உறவே வச்சு சுகர் பேஷண்ட்டாகவே மாற்றிட்டீங்க, நீத்து போயிடுச்சு உடம்பெல்லாம், யார் உஷாராகனா. இப்போ முன்னத்துக்கிட்ட போய் சொல்ல முடியும், அவர் என்ன பாவம் பண்ணுவார். நீங்கள் என்ன டாக்டர்கிட்ட என்ன வக்கீல்கிட்ட போய் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கேட்டாலும் சரியாக வேண்டியது யார், நீங்கள் தான்.
டாக்டர் மருந்து எழுதி சரி பண்ணுன்னு கொடுப்பாரு, மாத்திரை வாங்கி வீட்டில் வச்சிட்டிங்கன்னா எப்படி நல்லா ஆகும்? அதுவும் அதுதான் சாப்பிட்ணும், அவர் தானே சாப்பிட்ணும். அப்போ அளவறிந்து வாழ்றதுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் ஏன் அளவு சொல்லிடுவேன், என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், உனக்கான அளவு என்ன சொல்லுவேன்? எப்போ நீ குடித்தாலும் என்ன பண்ணு, எனக்கு ஒரு 2000 ரூபாய் பேங்க்கில் போட்டு குடின்னுவேன். ஏன் சொல்லுவேன் அந்த மாதிரி? எனக்கு பணம் வேணும், என்கிட்ட ஆலோசனை கேட்டால் என்ன சொல்லுவேன்? அப்படித்தானே? அதனால் அடுத்தவங்ககிட்டலாம் கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அது குருவாக இருந்தாலும் சரி, ரொம்ப மகாத்மா உன்னதமான ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அதுக்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் அதுக்கு லாபம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா என்ன பண்ணும் அது? ஆமாம், பதில் சொல்லும். அதனால் நீங்கள் எப்போல்லாம் உடல் உறவு கொள்றீங்களோ அப்போல்லாம் ஒரு 10,000 ரூபாய் என்ன பண்ணுங்க, என்னோட நம்பருக்கு என்ன பண்ணுங்க, ஜிபே பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போனா உங்களுக்கு 10,000 ரூபாய் இல்லை பண்ண வேணான்னு இருப்பீங்க. எப்போல்லாம் 10,000 ரூபாய் சம்பாதிங்களோ அப்போ என்ன பண்ணுவீங்க, பண்ணுங்க. இதுதான் நல்ல ஆலோசனை. அதுமாரி குடிக்கிறீங்கன்னா ஒரு கட்டிங்க்கு 1000 ரூபாய் எனக்கு போட்டு குடிங்க. 2வது கட்டிங்கு 2000 ரூபாய், இன்னொரு 1000 ரூபாய் போட்டு குடிங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ குத்தே நம்ம வாழ்க்கையை முன்னேற முடியாது. நம்மக்கிட்ட பணம் இல்லை, என்ன பண்ணாதீங்க, குடிங்க. இப்படித்தானே ஆலோசனை சொல்லலாம். வேறு எப்படி ஆலோசனை சொல்கிறது? குடிக்கிறவங்களுக்கு எப்படி ஆலோசனை சொல்லலாம்? வேறு மாதிரி என்ன ஆலோசனை சொல்லலாம்? ஏன் நமக்கும் பணம் வந்துடும் இல்லை? அப்போ அது மாதிரி செய்யுங்க. போயிட்டு இவர் நம்மாட்டே தியானம்லாம் பண்ண முடியல, என்னை வந்து அசிங்கமாக திட்டு, அப்போனாச்சும் நான் தியானம் பண்ணுறேன்னு பார்க்கலான்ட்டு செருப்புக்கிட்டே மட்டும் திருந்தா போகிற நாய் வாழை எப்படி எத்தனை சுற்றி வைக்க முடியும் நம்மளால? புத்தர் சொல்லியும் நாய் வாழை நிமிருமா, தானாக கனியாத கனியை என்ன பண்ண முடியாது, தடையால் வச்சு அது வெம்பி போனது தான். அதனால் அளவு என்னென்ன பண்ண முடியாது, கேட்கக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து நிர்ணயிக்காம உன்னை பார்த்து நிர்ணயி, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அளவு எப்படி நிர்ணயி, உன்னை பாரு, உன்னால் என்ன முடியுமோ அதை செய். உன்னால் அவர் யாரோ ஒருத்தர் 5 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணுகிறாரு, 2 பொண்டாட்டி கல்யாணுங்கிறாரு, யாரோ ஒரு பொம்பளை 5 புருஷனுக்கு வாழ்ந்துக்கிறான்னா அது அவ பிரச்சனை. என்ன சொல்லுது, நானும் பாஞ்சாலியாக போகிறேன்னு என்ன பண்ண முடியாது. 5 பேர் எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்க முடியும்? அதுவும் அங்கே 2 அம்மா, அவங்களுக்கு 3 பிள்ளை, ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை, ஒரு அம்மாவுக்கு சொன்னாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாது. பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் ஒரே தாய்க்கு பிறந்தவங்களா? நகுல சகாதேவன் வேற ஆளுக்கு பிறந்தவங்க, இந்த 3 பேர் வேற ஆளுக்கு பிறந்தவங்க. அவருக்கு 2 பொண்டாட்டி பாண்டுக்கு. இது மாதிரிலாம் உங்களுக்கு என்ன டீட்டெயில் சொன்னாங்களா என்ன? ஆமாம், நீங்கள் போய் தேடணும். இதே மாதிரி ஒரு ஆம்பளை 2 பொண்டாட்டி கட்டிட்டு இருக்கணும், ஒரு குழந்தை ஒரு பொம்பளைக்கு 3 பிறந்துருக்கணும், இன்னொரு அந்த மாதிரிலாம் தேடினா கிடைக்கவே கிடைக்காதுன்றதால தான் அமெரிக்கா அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான். தயவு செய்து உங்கள் அளவை அடுத்தவங்களை பார்த்து என்ன பண்ணாதீங்க, நிர்ணயிக்காதீங்க. வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே, குடிக்கிறதுல, உடல் உறவு கொட்டத்தில் இல்லை, எல்லாத்துலேயுமே. அவர் கார் வச்சுக்கிறாருன்னா அவர் தகுதிக்கு என்ன பண்ணுறாரு, கார் வச்சுக்கிறாரு. நீங்கள் ஒருத்த மேன் சிங்கிள் ஆள் எது காரில் போவீங்க? பைக்கில் போனால் போதும், ஹெல்மெட் மாட்டிங்கன்னு. அவரு ஃபேமிலியாக இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணார், கார் வாங்கிக்கினார். அப்படின்னு தானே? அவர் நீ ஃபேமிலியாகவே ஆகல கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை கல்யாணம் பண்ணிக்கினேன் ஃபேமிலி, அவருக்கு 2 குழந்தை, நீ 2 குழந்தை பேத்துக்கலாமா என்ன? நல்ல வேலை சிலதெல்லாம் சூழ்நிலை உங்களுக்கு கையாளுறதுனால கம்முனுக்கிறீங்க. எல்லாத்தையும் மற்றவங்களை பார்த்து செய்ய முடியும்னாக்கா ஆளால் என்ன பண்ணுவீங்க? அல்மா சசிகலா மாதிரி நம்ம கருப்பாக மூஞ்செல்லாம் இப்படி ஆமாம் மாதிரி ஆகி அழகாக என்னொன்று ஆக முடியும்? என்ன சொல்கிறீங்க? ஆளாளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க நம்மளை மாதிரியே செஞ்சுக்கிறான் கடவுள். நம்ம அளவும் நமக்குள்ள தான் இருக்கணும். அடுத்தவங்க அளவு பார்த்து வாழ கூடாது, அவ்வளோதான் அட்வைஸு. அதர்வைஸ் அட்வைஸ்னா நீங்கள் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இது மாதிரி சொல்லுவேன், 500 ரூபாய் அனுப்பிச்சிரு, ஒரு கட்டிங் கீழே 1000 ரூபாய் அனுப்பிச்சிரு. ஆளாளுக்கு மாறும், அது கூட காமனாக சொல்ல முடியும். தினக்கூலி அவர் வாங்குறது 300 ரூபா, ஒரு கட்டிங் 100 ரூபாய்க்கு வாங்கி வந்து குடிக்கிறாருன்னா எனக்கு ஒரு 1000 ரூபாய் போனால் குடிப்பாரு. குடிக்கிறதுக்கு வயசு சொல்கிறான்னா குடிக்காம ஆகிட்டேன்னாக்கா அப்படி இருக்கக்கூடாது. அவர் ஒரு மாதம் என்ன பண்ணலாம், 300 ரூபாய்க்கு நீ வாங்க தப்பு கிடையாது, ஒரு கட்டு 50 ரூபாய் கொடு. ஏன் அவருக்கு ஒரு 5000 ரூபாய் வாங்குறாரு, ஒரு நல்ல சரக்கா பார்த்து வாங்கி குடிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ கொடுக்கலாம்? அது கூட ஒழுங்காக சொல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியும்? அதே மாற்றி தான் எல்லாருக்கும் ஒன்றுமே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா.
சிவயோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை மனம் மறப்போம் மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.